ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். எனக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராது, சுத்தமா இங்கிலீஷ் தெரியாது. தனுஷ் கூட்டணியில் உருவாக்கிட்டு வர அசுரன் படத்திலிருந்து முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி வடசென்னை 2 படத்துக்கு முன்னாடி அசுரன் அப்படிங்கிற படத்தில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை கலைப்புலி தானு ப்ரொடக்ஷன் பண்றாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் கோவில்பட்டி சுற்றி இருக்கிற பகுதியில் நடந்துட்டு வருது. மஞ்சு வாரியர் தனுஷ்க்கு பேர் பண்றாரு. அவர் தமிழில் நடிக்கிற ஃபர்ஸ்ட் படமா அசுரன் அமைஞ்சிருக்கு. இயக்குனர் பாலாஜி சக்திவேல், நடிகர் கருணாசுரிய மகன் கென் கருணாஸ் ஆகியோர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. இதுல பாலாஜி சக்திவேல் வில்லத்தனம் கலந்த போலீஸ் ஆபீசரா நடிச்சிட்டு வரதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. தற்போது இன்னொரு முக்கியமான கேரக்டர்ல நடிகர் பசுபதி ஜாயின் பண்ணி நடிச்சிட்டு வராரு. ஒரே கட்டமா மொத்த படப்பிடிப்பையும் ஒரே ஸ்கெடியூல்ல முடிக்க படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. அசுரன் படத்தை தொடர்ந்து சத்யஜோதி பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல உருவாகும் படத்துல நடிக்க டேட்ஸ் கமிட் பண்ணியிருக்காரு தனுஷ். இந்த நிலையில துபாயில் நடந்த ஏசியா விஷன் சினிமா அவார்ட் ஃபங்க்ஷன்ல நடிகர்கள் ரன்வீர் சிங், தனுஷ், விஜய் சேதுபதி மற்றும் நடிகை த்ரிஷாவுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 13th ஏசியா விஷன் சினிமா அவார்ட் ஃபங்க்ஷன் துபாயில கடந்த சனிக்கிழமை இரவு நடந்துச்சு. இதுல நடிகர்கள் ரன்வீர் சிங், ஆயுஷ்மான் குரானா, தனுஷ், விஜய் சேதுபதி, டோவினோ தாமஸ், நடிகைகள் கியாரா அத்வானி, த்ரிஷா, மஞ்சு வாரியர், ராயலட்சுமி உட்பட பலர் கலந்துட்டு இருக்காங்க. இதுல பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் பத்மாவத் படத்துக்காக ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங் வாங்கியிருக்காரு. அடுத்து விஜய் சேதுபதி விக்ரம் வேதா படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வாங்கியிருக்காரு. அடுத்து பெஸ்ட் ஆக்ட்ரஸஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆசா சரத் பயணகம் அப்படிங்கிற மலையாள படத்துக்காகவும், பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிக்ஸ் அவார்ட் வடசென்னை மாரி 2 படத்துக்காக தனுஷ் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் பேரன்பு படத்துக்காக சாதனா வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸா சிறப்பாக நடிச்சிட்டு வரதுக்காக த்ரிஷாவுக்கு ஸ்பெஷல் அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. எனக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராது, சுத்தமா இங்கிலீஷ் தெரியாது. எப்படியோ போராடி ஒரு இங்கிலீஷ் படம் நடிச்சிட்டோம், அதுல இங்கிலீஷ் பேசி நடிச்சிட்டோம். சூப்பர்ல.